சரி போமா. என்ன தம்மா 10 ரூபா வச்சுட்டு கல்யாணத்தில் கொடுக்காக்கா? 10 ரூபாயே கூடுவலாக்க. நான் தனியா போனா வெறும் கவராங்க கொடுப்பேன். நீங்க வாரதுனாலியாக்க 10 ரூபாயங்களும் வச்சிருக்கு. அது எப்படி மாமி 10 ரூபாய் கொண்டு எல்லாரும் போடுறது? யாரெങ്കിലും பார்த்தா என்ன சொல்லுவேன் நான்? யாரு பாக்குது? கவருக்குள்ள வச்சுதானே கொடுப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்க. மாப்பிள்ளைக்கு தள்ளை கையிலயோ தவப்பனை கையிலயோ கொடுக்க கூடாது. கொடுத்தா பிரிச்சு பாப்பேன். பணத்தை குடிக்கிறது மாப்பிள்ளை கையில தான் கொடுக்கணும். அதுவும் மாப்பிள்ளை தனியா நிக்க கொடுக்க கூடாது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு சேர்ந்து பணம் கொடுக்க போகணும் கூட்டமா. அந்த கூட்டத்துக்கு நம்மளும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன மாமியை செஞ்சதையா மாட்டிக்கிட்ட கேவல் ஆகி போவோம் மாமியே. ஓ, நீங்க எல்லாம் எப்படிதான் பழச்ச பொருள்? ஒரு 100 ரூபாய்ட்டு தனியா கையில வச்சுக்க. சில இடத்துல கவரை கொடுத்த உடனே பிரிச்சு பாப்பேன். அப்படி பிரிச்சு பாப்பணும்னுட்டா இவனே கையில 100 ரூபாய் இருக்குல்ல, அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்தது நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ராத்திரி சோற வச்ச மாட்டேங்க. எவ்வளவு தின்ன முடியுமோ வயர் நிறைச்சு வாரி கட்டிட்டு வந்துடுங்க. சரி பாருங்க போ. அடுத்தது செல்ல மறந்துட்டேன். மட்டன் பிரியாணியை மறந்து இந்த தஞ்சு நிறைச்சு வாரிட்டு வந்துடுறேன்னா. குடிக்கிறது 10 ரூபா, போகிறது 5. இதில் 5 வேற வாரிட்டு வேணுமா? சரி போங்க.